பறையர்களுடைய வரலாறு வேற, தேவேந்திர குல அதை வேளாளர் நான் வரலாறு ஒத்துக்கிறேன் வேற. ஒத்துக்கிறேன். இவங்களை இவங்களை வீழ்த்தியதும் ஒரு ஆள். ம். ஏன் வீழ்த்தினாங்கிற காரணங்கள் வேற வேற. பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, பறையர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பறையர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வேட்டுவ சமூகமாக இருக்கிறார்கள். வேட்டுவ சமூகமாக இருந்து குறிஞ்சி திணையில அவங்க உருவாகுறாங்க. பறையர்கள் என்பவர்கள் அவங்க அந்த பறை இசையை இசைத்ததால் அவர்களுக்கு பறையர் என்ற பேரும் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பறை அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, வரையர்கள், மலையில் வாழ்ந்தவர்கள் வரையர்கள். அந்த மலையில் வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிற அடிப்படை தான் வரை அப்படிங்கறது. அந்த வரைங்கிற வார்த்தை தான் வரையாடு அப்படிதான் வருது இல்லையா? மலையில் வரைனாவே மலை தொடர்ச்சின்னு அர்த்தம். அந்த மலையிலிருந்து வரது தான் வரையாடு, வரையர்கள். வரையர்கள் தான் கால ஓட்டத்துல பறையர்கள் என்று மறுவுது. அந்த பறையர்களுடைய ஒரு இசைக்கருவியாக இருந்ததால் தான் பறை இசை என்ற அந்த ஒரு இசை வந்து மக்கள் மத்தியில அதாவது உருவாகுது. அந்த பெயர் காரணங்கள் இப்படிதான் வருது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தானே ஒரு ஆதிகால தமிழ் சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஹிஸ்டரி. இவங்களுக்கு குறவர்களுக்கெல்லாம் தான் அந்த ஹிஸ்டரி இருக்கு. அப்ப அவங்க வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட தான் அந்த ஆன்மீகம், அந்த நம்மளுடைய பிலாசபிக்கல் ரூட்ஸ் எல்லாம் வந்து அங்கிருந்து தான் அப்படியே வருது. அதனாலதான் சிவனை கூட நாதப்பறையினர் அப்படின்னு சொல்லி பாடுறாரு, மாணிக்க வாசகர் பாடுறாரு. அப்ப இந்த ரூட்ஸ்ல இருந்து வர 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 சிவனையே பறையர் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அது வருது. அப்ப இது இப்படியே வர வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வர்றாங்க. இப்ப இவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா முதல்ல நீங்க பார்ப்பனர்னு சொல்றீங்கல்ல, இந்த பார்ப்பன சமூகம் என்பது பறையர் சமூகத்துடைய ஒரு கிளை சமூகமா தான் உருவாகுது. பறையர்களுடைய ஒரு கிளை சமூகம் தான் பார்ப்பனர் சமூகம். அவங்களுடைய தொழில் வந்து இந்த ஆன்மீகத்தை வளர்த்தல், பூஜை செய்தல், இது பண்றது. இந்த அடிப்படையில் அப்படியே வளர்ந்து போகுது. இதே மாதிரி அவங்க வந்து இசை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இருக்கிறாங்க, நடனம் சார்ந்த விஷயங்கள்ல, கலை சார்ந்த, இன்ஃபேக்ட் வந்து அறிவு சமூகம் என்று பறையர்களை சொல்லலாம். தமிழர்களுடைய ஒரு அறிவு சமூகமாக அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறார்கள். இவங்க விவசாய குடிகளான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. பறையர்கள்ல பிற்காலம் இந்த சென்ஸ் அதுவும் ஒரு 2000 வருஷத்துக்கு வந்துடலாம். ஆனா 2000 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க உழவு பறையர்கள் என்று ஒரு தனி பிரிவும் ஏற்பட்டு விவசாயம் செய்வதற்கும் பறையர்கள் இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்ல பிரான்ச் அவுட் ஆறாங்க. ஆனா அது வந்து எடுத்தோடனே அவங்க வரல. அது அப்படியே படிப்படியா காலத்துல மருதத்தினா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகி வராங்க. சோ இதுதான் நடந்தது. இப்படி இருக்கிறவங்க நம்மளுடைய சோழர்கள் காலகட்ட ஆட்சியிலும் சரி, பாண்டியர்களோட ஆட்சியிலும் சரி, சேரர்களோட ஆட்சியிலும் சரி, கோயிலுடைய மிக முக்கியமான நிர்வாக பொறுப்புகள்ல பறையர்கள் இருந்திருக்காங்க, நில உடைமையாளர்களாக இருந்திருக்காங்க, பெரிய பெரிய வணிகர்களாக பறையர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கான குறிப்புகள்லாம் நமக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கக்கூடிய பல கல்வெட்டுகளை நம்ம ஆதாரமாக மூலச்சான்றுகளாக காட்ட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு சொசைட்டில ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களையும் இல்ல சொசைட்டில எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா இருக்கிற ஒரு இடத்துலயும் இருக்கக்கூடிய பறையர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னா எங்கன்னு அப்ப கரெக்டா நம்ம பார்க்கணும். அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிராமண ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு தமிழகத்துக்குள்ள ஆட்சி அமைக்குது. விஜயநகர பேரரசு.